கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பதட்டத்தை கையாளுறது எப்படி? ஏன்னா பதட்டப்படுற மாதிரி என்ன ஒரு விஷயம் சொல்லுங்க. திடீர்னீங்க என்னங்க, யாரு ரத்தத்தை பார்த்தாவா? அப்படியே கிரு கிரு கிருன்னு வருது. அப்படியே அடுத்தவன் பண்டாட்டி கூட்டின்னு வந்து கதவு ஒன்று கதவு தட்டினா என்ன ஆகும்? யாருக்கும் ஒரு மெசேஜை தெரியாம அனுப்பிச்சுட்டு யாருக்கு என்ன சொல்ற போறாருன்னா எப்படி இருப்பீங்க? வரும் தானே, பதட்டம் வரும். அது ரத்தத்தை பார்த்து வரலாம், இல்லை நான் சொன்ன ஒரு காரணமா இருக்கலாம். வேற செந்தில் சொன்னாரு, என்னையா எதனா விபத்து ஆக்சிடென்ட் எதனா பார்த்தா வரலாம், வரும் தானே. பதட்டம்ன்றது ஒன்று மட்டும் கிடையாதுங்க, பல பதட்டம்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்கல்ல, வெறும் பதட்டம் மட்டும், ஆன்சைட்டி அது மாதிரிலாம் ஒன்று மட்டும் கிடையாது. அது ரூட் நிறைய இருக்குது. பதட்டத்துக்கு கீழே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வேறலாம் இருக்குது. மயக்கம் பதட்டத்தில் வராது. ரத்தத்தை பார்த்தீங்க, ஏதோ ஒன்று அடிச்சு மயக்க சிகிருக்குன்னு ஊந்துருவீங்க. அடுத்தது பேசவோ வாயெல்லாம் குளரும், அது ஒரு டைப்பு. சரியா? பதட்டத்தினால் ஏற்பட்ட மயக்கம், அன்கான்சியஸ் ஆகிட்டீங்க, ஊந்துருவீங்க. ஒருத்தருக்கு பதட்டம் ஏற்பட்டுன்னு ப்ரெஷர் அதிகமாகிடும். ப்ரெஷர் அதிகமாகி டென்ஷன் ஆகி வாயெல்லாம் காஞ்சிரும், பேச வராது. இன்னும் ஒரு சிலருக்கு பதட்டம் ஹார்ட் அட்டாக் ஆகி செத்துருவாங்க. பதட்டம்ன்றது சும்மா சிம்பிளாக முடிகிற விஷயம் கிடையாது. சில பேர் நினச்சி பார்த்து பதட்டப்பட்டு நிற்பாங்க. நினச்சி பார்த்து தூங்குவாங்க, அப்படியே தூங்கும்போது பதட்டம் வந்துடும். கரெக்டாக? அப்போ ஒரு இடத்துல மட்டும் போல பல இடத்துல பல விதமாக அது என்ன பண்ணுது, பல காரணத்தினால வருது. இப்போ அவர் என்ன சொல்லிட்டார் சிம்பிளாக, பதட்டத்தை கையாள்வது. இப்போது ஃபஸ்ட்டு முதல் நாள் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ஐ லவ் யூ, வேலிக்கு அண்ணன்டாவோ, வேலிக்கு என்னண்ட நான், வேலிக்கு அண்ணன்ட அன்று வந்தது மதே நீலா, அந்த டவுசர்லாம் போட்டு டவுசர் போடும்போதே டேய் இதெல்லாம் ரொம்ப மோசமாகுது, என்ன செய்யுது, நம்ம அந்த மாதிரி ஆனால் பேரை சொல்லலாம். அது ஒரு வசந்த காலம், அது ஒரு ஆமாம் கட்டாய வசந்தியாக தான் இருக்கும், நீங்கள் நினச்சிப்பீங்க. அது உங்கள் இஷ்டம். அந்த ஐ லவ் யூ சொல்கிறதுக்குள்ள நாக்குப்பட்ட பாடுகுது. நான் எதுக்கு ஐ லவ் யூ சொன்னேனே இப்போ தான் யோசிக்கிறேன். நேரம் உன்னை ஃபக் பண்ணி எனக்கு ஆசையாகுது, கட்டி பிடிக்கணும், ரொம்ப நாளாக தொட்டு பார்த்து ஆசையாக இல்லை, உங்களுக்கெல்லாம் மார்பகம் பெருசாகுது, நான் அப்படி தடவி பார்க்கணும், இதுதான் என்னுடைய நோக்கம். பட் சொல்ல வந்தது என்னடான்னா ஐ லவ் யூ, அதெல்லாம் பதட்டம் வரும். இப்போ பிரச்சனை எங்கன்னு கேட்டீங்கன்னா, சொல்ல வந்த விஷயம் தேவை ஒன்று, தேவையை தீர்த்தத்துக்கான முயற்சி வேறு. இந்த முயற்சி அங்கே போகும்போது அது என்னவா ரிசல்ட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியாது. பதட்டம் எதனால் ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, உள்ள ஒரே குழப்பத்தில் ஏற்பட்டுச்சு. தெளிவின்மை இங்கே என் தேவை எனக்கு தெரியாது, வயசு தெரியாது, எனக்கு தேவை எனக்கு தெரியல, தேவையை தீர்த்துக்கிறதுக்கான முயற்சி அதுன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனால் நான் காதலிக்கிறதா நினச்சினுக்கிறேன். காதல்னு அது பேர் சொல்கிறேன். நான் காதல்ன்ற ஒரு பேரை சொல்லி என்ன பண்ணுறேன், நான் என்னையே ஏமாற்றி அந்த பிள்ளையை ஏமாற்றிட முடியுமா, ஏன்னா என்ன அதுக்கிட்ட அட்ராக்ட் பண்ணி நான் எதனா அவள்கிட்ட அனுபவிச்சிட முடியுமான்ற ரெண்டாவது முயற்சி. எனக்கிட்டே பிரச்சனைங்க. இந்த புள்ள என்ன நினச்சிப்பா, திரும்ப அந்த உறவும் போயிடுமோ, சராசரியாக பேசிக்கிறோம், போகிறோம், வந்துன்னுக்கிறோம், போயிடுமோ. அப்பா கிட்ட அம்மா கிட்ட அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி நம்ம நிலைமை. ஏன்னா மதனுள்ள என்ன சொல்லுது, ஐ லவ் யூ சொல்லக்கூடாது நீ, இது அப்படி தானே. நம்ம டாக்டர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கி 21 வயசு ஆயிடுச்சு, நீ இப்போ யாருக்குன்னா ஐ லவ் யூ சொல்லலான்னு கேட்டு யாருக்குன்னா போகும்போது இருந்தாங்க எனக்கு 21 வயசு ஆயிடுச்சு, நான் ஐ லவ் யூ சொல்ல இல்லைங்க தெரியுறீங்க. அப்படியும் இல்லை. இது திடீர்னு நம்ம எடுத்து படத்தை பார்த்தோம், அங்கே படத்தை பார்த்தோம், இதை பார்த்தோம், இது நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அங்கே பொம்பளைக்கிறா இல்லை ஆம்பளைக்கிறான், அவங்ககிட்ட பேசணுன்ட்டு. பெரும்பகுதி பெண்கள் இந்த முயற்சி செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்ப்பா.
இப்போ அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். முயற்சி பண்ணாலும் நீ 20 முதியவனா, மீசை வச்ச மரம் செடியா, ஆசை ஒன்றும் அரும்பு இல்லையா, நோ 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 இப்படி ஆயிட்டுக்குது. அதனால இது இப்போ விதிவிலக்கு. இப்போ விதிவிலக்கு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த சொல்லணும். தேவைன்னா செக்ஸ் பண்ணணும், தேவைன்னா செக்ஸ் பண்ணணும். அந்த ஆணையோ அல்லது அந்த பொம்பளையோ அனுபவிச்சு பார்த்துக்கணும். பதட்டம் எதனால? ரத்தம் வந்துச்சு, ரத்தம் வருது, ரத்தம் வந்தோடனே எனக்கு பதட்டம் ஏற்படுது. ரத்தத்தில் ஏதோ எனக்கு ஆகிக்குது. ஏன் வந்ததுன்னு நீங்கள் யோசித்து பார்க்கவே இல்லை, கேட்கவே இல்லை. யாரை கேட்கல? நீங்கள் உங்களுக்கு கேட்கல. ஒரு பதட்டம் வந்தால் யாரை கேட்கணும் அப்படின்னு கேட்டால் நம்மளை கேட்கணும். என்ன பண்ணா, ஏன் எனக்கு இதில் பதட்டம் வருதுன்னு யாரை கேட்கணும்? நம்மளை கேட்கல. மயக்கச்சு வந்தோம், டாக்டர்கிட்ட போனார், அவர் ஒரு ஊசி போட்டார், தூங்க வச்சு அனுப்பிச்சி விட்டார். ஆனால் இப்போ எந்த பொண்ணை பார்த்தாலும் பதட்டமாகுது எனக்கு. ஏன்? ஐ லவ் யூ சொல்கிற போகிறோம், அசிங்கமாயிட போகுது நம்ம நிலமன்ட்டு. எனக்கே என் மேலே குற்றம். தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கம் வரல. நிறைய பேர் பதட்டம் வந்துட்டு தூக்கம்லாம் வராது, அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. ஏதோ ஒரு சாவை பார்த்துருவாங்க, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்துருவாங்க, இல்லை ரத்தத்தை பார்த்துருவாங்க, ஏதோ பிரச்சனை வந்துடும் வாழ்க்கையில், அவங்களுக்கே வந்துடும். சில பேர் மயக்க நிலைக்கு போகிறது திரும்பி வந்த உடனே வேற ஒரு ஆளாக வந்துடுவாங்க, பைத்தியம்லாம் பிடிச்சிடும். பதட்டத்தோட உச்சம் என்னடான்னா பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகிடுவோம். இப்படி புரிஞ்சிச்சு இல்லை இதுவாகிடுச்சுன்ட்டு. தேவைக்கும் உள்ள தேவைக்கும் அதை தீர்த்துக்கிறதுக்கான போராட்டம் தான் பதட்டம். உங்களுக்கு செத்து போயிட்டாங்க மாடு, என்ன பண்ணுன்னா ரத்தம் பார்த்தா மயக்கம் வருதுன்னா நேராக போய் ஆடோ இல்லை கோழியோ அல்லது அதை கட் பண்ணுவாங்களே, அங்கே போய் உட்காந்து அதை பார்த்து இன்னும் தான் அது பதட்டம் வருது, எப்படி தான் வருதுன்னு பார்க்கலாம். இன்னும் பார்த்தேன்னா என்ன ஆகிடா போயிடும். சந்திக்கணும், சந்திக்கலனா போகுது. இப்போ யாருன்னா பார்த்து ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு எனக்கு பதட்டம் வரும். இப்போ ஏன் அப்போ வந்தது இப்போ வரல? பக்குவம் ஆயிடுச்சு. நைஸாக பார்த்து பேசுறது, கொஞ்சம் அப்படி பேசி தடவி பார்க்குறது, அப்படி ரூட்டு விட்டு பேசி கொஞ்சம் கடலை போட்டு இல்லை கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு பேசினே போய் முதல்ல ஆட்டு விட்டு பார்த்து ஐ லவ் யூ சொல்லி பார்த்து எதையும் பேசி பேசி. நான் ஐ லவ் யூ சொன்னால் என்ன பண்ணுவேன்? சப்போஸ் உன்னை காதலிச்சு, சப்போஸ் உன்னை அப்படி சப்போஸ் அப்படி பக்குவம் ஆகிட்டான்னா முதல்ல சொல்லும் போது தான் அவனுக்கு அது பக்குவம் தெரியாது. அப்புறமா போக போக செம பிரில்லியன்ட் ஆகிட்டு இருப்பான். எனக்கு பிடிச்ச நம்பர் 143ன்னுவான், எனக்கும் தான் அப்படின்னா ஓகே. ஏன் என்ன செய்கிறாங்க? பக்குவப்படுறாங்க. அப்போ பதட்டம் என்ன ஆகுது அப்படின்னா பக்குவப்பட்டவனுக்கு வரல, பக்குவப்படாதவனுக்கு வருது. அப்போது பதட்டம் என்பது மன தெளிவின்மையின் ஒரு பாகம். மனசு என்ன இல்லை, தெளிவாக இல்லை, தேவையில்லை, தெளிவாக இல்லை, தேவையை அடையிறதுல குற்ற உணர்வு, அப்படி தானே? இப்போ அது ஒரு விஷயமே இல்லை. ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போகிறீங்க நீங்கள், புள்ள ஒன்றுன்ட்டு அவங்க ஏதோ ஒரு நீங்கள் குழந்தை எந்த மாதிரி வேணும்னு கேட்குறீங்க, அவங்க பார்க்குறாங்க, அவங்க எடுத்து ஊசி ஊற்றுறாங்க, உங்களுக்கு குற்ற உணர்வு வரும். ஏன்னா அது வேதத்தில் இல்லை. எதனா ஒரு மதத்தில் இந்த மாதிரி அடுத்தவனுடைய விந்து எடுத்து உள்ளே ஊசியில் ஊற்றி உள்ளே வச்சுக்கூடாதுன்னு சொல்ல என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க? மாற்றான் மனைவியே பார்க்காத, இன்னொரு பொம்பளையே பார்க்காத, இன்னும் சில பேர் பொம்பளையே பார்க்காத, இப்படிலாம் சொல்லிட்டுக்கிறாங்க. அப்படி தானே? அது சொல்லாதனால அது என்ன இல்லை உனக்கு குற்ற உணர்வே இல்லை. மாட்டுக்கறி சாப்பிட்டா உனக்கு குற்ற உணர்வு வரும், பதட்டமும் வரும். மாட்டுக்கறி ஆனவுடனே பதட்டமாகிடும், ஐயோ அப்படின்னா கோமாதான் எங்கள் குளமாதான்ட்டு. டெக்ஸாரஞ்சி டானிஸ் குச்சா சப்பு வாயில் வச்சு என்ன பண்ணுவேன், ஸ்பூனை சப்பிட்டு அலசி வர குடிப்பேன். ஏன்? லிவர் எடுத்து அரைச்சி செஞ்சவ டெக்ஸாரஞ்சி குடிப்பேன், அறுத்து வந்த கறியை சாப்பிடவே மாட்டேன். மாட்டுக்கறி விற்கிறாங்களே கடை, மாட்டுக்கறி கடை, அங்கே போங்க, நெய் வாசனை அடிக்கும். ஏன்? அறுத்த கொழுப்பை காய வச்சுருப்பான், அந்த வாசனை எப்படி தான் இருக்கான். நம்ம திருப்பதி லட்டில் நெய்யை போட்டாங்களா கொழுப்பு போட்டாங்களா? பொய் சொல்லுங்கிறான். டைரெக்டாக எடுத்தா கொழுப்பு பால்லேருந்து நெய்யிலேருந்து எடுத்து போய் வச்சா நெய்யின்னு பொய் சொல்லுங்கிறான். இறக்குறத கல்லுன்ட்டான், சுண்ணாம்பை போட்டு அதை பனஞ்சாறுன்ட்டான். ஆக்சுவலாக இறக்குறது தான் பனஞ்சாறு. இன்னும் சொல்லி வச்சுக்கிறான் நமக்கு, மாற்றிட்டானுங்க. அப்படியே பனஞ்சாரை குடிச்சாக்கா அது கல் குடிக்கிறான்றான், அதில் சுண்ணாம்பு கல் போட்டு குடிச்சாக்கா பனஞ்சாறு குடிக்கிறான்றான். புரியுது என்ன சொல்கிறேன்னு? அப்போ நம்ம தான் தெளிவாயிடணும். என்ன கதை நம்மளை என்ன பண்ணுறாங்க? பதட்டம் எதனால் வருது? நான் பனஞ்சாறு குடிக்கிறேன்னு ஒருத்தன் குடிச்சான்னா பதட்டம் வரான். சாராயம் ஒருத்தர் குடிக்கிறார், ஃபஸ்ட்டு பீர் ஒன்று வாங்கிட்டு வந்து
யாரோ வந்துடுறாங்கன்ட்டு எதுவும் போய் பின்னாடி வீட்டு முன்னாடி வச்சுட்டு வந்துட்டார். நல்ல மழை பெஞ்சாரோ அதெல்லாம் பண்ணி வந்து திரும்ப போய் எடுத்து பார்த்தா ஊற்றிச்சு. பதட்டம் தான் என்னாச்சே, பீர் பாட்டில் வேஸ்ட்டாக போயிடுச்சு. எனக்கு இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்காது, நீங்கள் நல்லவங்க. இந்த கேடு கட்ட வேலையெல்லாம் நான் தான் செஞ்சுருப்பேன், நீங்கள்லாம் அதெல்லாம். பதட்டம் எனக்கு அறியாமையிலேருந்து என்ன பண்ணிது வந்தது. பீர் குடித்து ஒரு தப்பே இல்லைன்னா, எங்கள் அப்பாவும் எனக்கு பீர் வாங்கி கொடுப்பாருண்ணா, நான் வீட்டிலே வாங்கி வந்து ஊற்றி குடிப்பேன், அவனுக்கு பதட்டம் வரான்? வராது. கேபினட் டான்ஸில் போய் டான்ஸ் ஆடுனுக்கிற ஒரு பொம்பளைக்கு அசிங்கம் ஏற்படும்? வராது. கும்பலாக போய் எல்லோரும் கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுனுக்கிறாங்க, அது அர்த்தம் முன்னாடி முன்னாடின்னு பேசுவாங்க. சினிமா நடிகர்கள்லாம் டான்ஸ் ஆடுனுக்கிறாங்க, அங்கே போய் இவன் பாரு ஒழுக்கமே இல்லாமல் இவன் முன்னாடி அவனை கூட ஆடுனுக்கிறான் அவன் பண்ணி சொல்லுவீங்க? எத்தனை பொம்பளைங்க எத்தனை ஆம்பளைக்கிட்ட டான்ஸ் ஆடிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? நடிகருங்களாம், ஒவ்வொரு நடிகரும். நீங்கள் அவங்களெல்லாம் கணக்கு போட்டு எதனா தப்புன்னு சொல்லிங்க, ஏன் உங்கள் பக்கத்து வீட்டுக்கார் யாராவது கூட போய்ட்டு என்ன ஆகிடுவீங்க? அதுக்காக அவங்க புல் துணியை போட்டு இதெல்லாம் கட்டி இது வரைக்கும் வச்சுன்னு இல்லாத ஒரு துணியை எடுத்து தேடி கட்டணும். ஏன்னா எதனா ஒரு துணி கட்டினா கூட இந்த துணின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாம் தானே? அப்போ இந்த பிரச்சனை ஏன் கேட்டீங்கன்னா, அடுத்தவங்க கிட்ட நம்ம பேர் கிடக்கூடாது, நம்ம ரொம்ப நல்லவங்கன்றதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படிலாம் இல்லை, ஃப்ரீயாக விட்டிங்கன்னா பதட்டம். பதத்தை கையாளுறதுக்கு என்னன்னா, என் தேவை தான் என்ன, யார்கிட்ட கேட்கணும்? எனக்கு ஏன் அப்படி ஆகுது? நான் ஒரு பீர் குடிக்கணும், குடித்தா தப்புன்னா குடிக்கக்கூடாது, தப்புன்னா என்ன பண்ண முடியாது, குடிக்கக்கூடாது. பீர் குடித்து ஒன்றும் தப்பு இல்லை, இல்லைன்னா கடையில் விற்பாங்களே, அது என்ன பண்ண வாங்கி பாவம் பண்ணால் திராட்சை தோட்டம் வச்சுருப்பானா? நான் அந்த மாதிரியால் தான். எனக்கு ஏன் பதட்டம் ஏற்படாது? யாருன்னா வரலன்னா, இப்போ நான் குடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டேனா, வெளிநாட்டுக்கு போய்க்கிறேன், சரக்கு ஊற்றி குடிக்கும்போது பதட்டத்தோடு குடிக்கணும். ஏன்? யாருன்னா போட்டுக்கிட்டு எடுத்துருவாங்க. ஆமாம், அந்த பதட்டம் வர நம்மளே போட்டு என்ன பண்ணலாம்? ஆமாம், சரக்கு புதுசாக ஒன்று வந்துச்சுன்னா நானே ஸ்டேட்டஸில் வச்சுருப்பேன், நீங்களாம் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில, சுருட்டு பூச்சிருப்பேன், சரக்கு வச்சுருந்துருப்பேன். இதெல்லாம் ஏன்னா என் பதட்டத்தை தவிக்கிறதுக்கு தான். பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு பதட்டம் வரக்கூடாது, எனக்கு இல்லை. ஐயோ இவங்கிட்டயா போகணும், இவ்வளோ மோசமான பாவியாகிறானே அப்படின்ட்டு பின்னாடி உங்களுக்கு என்ன ஆகக்கூடாது. உங்க பதட்டத்தை தவிக்கிறதுக்கு தான் நான் இப்படிலாம் பண்றேன். ஏன் பதட்டத்தை தவிக்கிறதுக்கு இல்லை, நீங்க உங்க பதட்டத்தை தவிக்கிறதுக்கு எதையும் நம்பக்கூடாது, சந்தேகமும் படக்கூடாது. என்ன வேணா நடுவிட்ட நம்பித்தான் இருப்பேன். எனக்கு தேவைப்பட்டுச்சு, நான் குசு விட்டேன், பதட்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? வந்துச்சு அவ்வளோதானே, தும்பிட்டீங்க அப்படி தானே. இப்போல்லாம் தும்பினா சாரி வர சொல்ல வேண்டியதாகிடுச்சு, கற்றுக்குதுட்டானுங்க வச்சுட்டு சாரி இன்னும் அப்படி தானே. அவர் பக்கத்தில் இருந்து பிளஸ் யூன்னுவார், ஆனால் பிளஸ் யூன்னு வர சொல்லிட்டு, ஐயா உங்களை போய் நான் பிளஸ் யூட்டேனே. வயசுக்கும் பிளஸுக்கும் கிடையாது. யாருன்னா தும்பினா பிளஸ் யூன்னு சொல்கிறது ஒரு நல்ல பண்பு. வாழ்க, 100 ஆண்டு வாழ்க, 100 ஆயுசு, இப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, கொரோனா வந்துச்சு, தும்முனாக்கா கொரோனா பரவிடணும்னு என்ன ஆயிட்டீங்க? இப்போ தும்முனா கூட மூக்கு அது உள்ள அமுகிறது அப்படின்ட்டு அது மீறின்னு வர பார்க்கும். பதட்டம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நான் படைத்தபடி இருக்கிறேன். எனக்கு ஏதோ வந்து பார்த்தாக்கா நடக்குதுன்னு சொன்னால் அது ஏன் நடக்குது? ஒருத்தர் விபத்து நடக்கிற ஒரு உலகத்தில் தான் நான் வாழ்கிறேன். விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்ச்சுரிக்கு இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய விபத்து ஆகி ஊந்துட்டுருக்கோம், பார்த்துட்டு 2 வாட்டி பார்த்துட்டு வா, பதட்டம் போயிடும். ஜிஹெச்சுக்கு போ, அப்படியே கீழே போட்டு டாக்டர் வந்து போவான், கை வெட்டின்னு துடிச்சுன்னு இருப்பான் ஒருத்தன், விரல் வெட்டின்னு வந்துட்டுருப்பான் ஒருத்தன், சண்டை போட்டு ஒருத்தனுக்கு கத்தியில் காதை வந்து ஊந்துட்டுருக்கோம், தொங்கும் அப்படி பிடிச்சி தாங்க பிடிச்சி வச்சுன்னு இருப்பான். இது மாதிரிலாம் போய் பாரு, இதுங்களெல்லாம் பார்த்த உடனே அடே இவ்வளோ விஷயம் இருக்குதா, அப்புறமா என்ன ஆகாது உனக்கு? பதட்டமே வராது. ஏன் கூப்பிட்டு பதட்ட காட்சி என்னன்னாக்கா, இந்த மென்மையானவர்கள் அப்படின்லாம் இந்த வீடியோலாம் பார்க்காதீங்கன்னா உங்களை மென்மையாகவே வச்சுன்னுங்கிறாங்க, புரியுதா? அப்படிலாம் இருக்காதீங்க. பதட்டத்தை கையாளுனா எதன் பொருட்டு பதட்டம் வருதோ அந்த செயலை செஞ்சுப்பார். செய்ய வேணான்னா செய்யாத, அவாய்ட் பண்ண முடிஞ்சதை செஞ்சாது. இப்போ சீரட் பிடிக்கிறது தப்பு, சீரட்டு வாயில் வச்சுக்கும் போது பதட்டம் வருது சார், குற்றம்னு செய்யும்போது தெரிஞ்சு செஞ்சேன்னா பதட்டம் வரத்தான் செய்யும். இல்லை அது மீறியும் வருதுன்னா அது குற்றம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ, தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. எனக்கு ஆண்மையோ அல்லது பெண்மையோ மலர்ந்துச்சு, நான் அது ஒன்றும் இல்லை ஐ லவ் யூ சொல்கிற வேண்டிய வயசுக்கு வந்துச்சு, நான் சொன்னேன் ஒத்து வரலாம் ஒத்து வராமல் போகலான்ட்டு. நீங்கள் எதிர்பார்ப்பின் உச்சத்தோடது எல்லாத்தையும் அணுகிறதுனால தான் உங்களுக்கு என்ன ஆகுது, பதட்டம் வருது. அப்படிலாம் கிடையாது, நீங்கள் மற்றவங்கிட்டேருந்து மரியாதையை எதிர்பார்க்குறீங்க, அதனால தான் என்ன ஆகுது, பதட்டம் வருது. இல்லைன்னா பதட்டம் வராது. யாருன்னா என்ன வேணா நினைக்கிட்டோன்னு நினச்சா பதட்டம் வரா? ஏன் வராது?
ஆனால் உனக்கே ஒரு பேர் சொல்கிறாங்க, அதுவா எது பண்ணாலும் வேலைக்கு ஆகுது, தஞ்சை வச்சு விட்டோன்னுவாங்க. சொல்லுவாங்க தானே. அது மாதிரி நம்மளே தஞ்சை வச்சுக்கணும். எனக்கு பதட்டலாம் வருது அப்படின்னு யார்த்தி வச்சிங்கன்னா, இல்லைன்னா உங்களை குற்ற உணர்வுலேயே நீங்களே செத்துருவீங்க, பைத்தியம் பிடிச்சிடும். ஸோ பதட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, நான் செய்வது எனக்கு சரி. யார் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு செயல் செஞ்சால் உங்களுக்கு பதட்டம் வராது. நான் செய்வது எனக்கு தவறு, அவங்க நான் நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க, அம்மா அவங்க அப்பா மாமான்னு சொல்லிட்டு. ஏம்மா ஒரு பெண்ணை இன்னொரு ஆள் கன்வின்ஸ் பண்ணுறாரு, அண்ணன் அப்பா மாமா மச்சான் உன்னை சுற்றிக்கிறாங்களாம்மா, எவ்வளோ பேர்கிட்ட சுற்றி பேசுகிறாங்க போகிறாங்க வராங்கல்ல, நீ இது மாதிரி இன்னொரு பையனை கூட பேசிங்கிறியே அங்கே நொடுநாட்டில் நின்று, இவங்க மானம்லாம் போவாதா? ஒரு பெண்ணுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. நான் நடு ரோட்டில் இன்னொரு பையனை கூட பேசிக்கிறியே, சுற்றி இது மாதிரி அண்ணன் தம்பி மாமா மச்சலாங்கிறாங்களே, இவங்க மானம்லாம் போவாதா? கரெக்டு தானே சொன்னார்ல. அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வயசுக்கு வந்தவொடனே ஊரில் உன்னெல்லாம் கூப்பிட்டு குடிகாரன் குள்ளி கூத்திக்காரில் முல்லை மாதிரி முச்சை வைக்கலாம் நிற்க வச்சு காலில் விழுனார். வயசுக்கு வந்தவொடனே ஏன் சொன்னார்? என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா மாமா பெரியவர் அவர் காலில் விழு, இவரு காலில் விழு. ஏன் அப்போ போலே அவருக்கு மானா, என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா ஆசீர்வாதம் பண்ணுதுனாரு. அப்போனா நான் என்ன நினைக்கிறேனோ அது மாதிரி தான் நீ என்ன பண்ண. நீ இப்போ வயசுக்கு வந்துட்டேன்னு சொல்லுவேன், உன்னை கொண்டாடுவேன்னு சொல்லுவேன், நீ அழகு பற்றி பார்ப்பேன், மஞ்சள் நீராட்டு விழான்னுவேன், ஊரில் இருக்கிற ஆம்பளை பொம்பளைலாம் கூப்பிட்டு வந்து காமிப்பேன், என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அவருக்கு பிறப்புறுப்பில் ஏதோ ஒன்று வந்துச்சு சொன்னா இல்லையா? இப்போ அவளுக்கு ஒரு பிறப்புறுப்பில் அரிப்பு எடுக்குது, அவள் ஏதோ ஒரு ஆம்பளையே தேர்ந்தெடுக்கிறா, போனது தானே, கல்யாணம் பண்ணிக்கணும் தானே. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஏன் வெக்கமாகுது? அதையும் அப்போ வெக்கப்படல. வயசுக்கு பத்திரிக்கை வச்சு கொடுக்கும்போது வெக்கப்படாத நாய்ங்க அவளுமா ஏன் வெக்கப்பட்டானுங்க? வயசுக்கு வருதுன்னா என்னன்னு தெரியாதா இவங்களுக்கு? தெரியாதா? வயசுக்கு வருதுன்னா என்னையா உங்களுக்கு கூட தெரியாதா? அப்போ பதட்டம் எங்கேருந்து வந்தது? அந்த பிள்ளைக்கு ஏன் பதட்டத்தை உருவாக்குறாங்க? நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்க யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? மனுஷங்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை, பக்கத்தில் ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாட்டா பிடிக்காது. செம்மவே அப்படியே ஆட்டிக்கணும். அதனாலே நம்ம என்ன வேண்டியது இருக்குது, அடுத்தவங்க மகிழ்ச்சியாக மட்டும் இருக்கக்கூடாது, நான் மகிழ்ச்சியா. பெரிய ஆபத்து. தூக்கு பொண்ணு கூட செத்துருவேன். என் பொண்டாட்டி உணர்த்தனை வச்சிங்கன்னா இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? தூக்கு போட்டுனே செத்துருவேன். படம் வர காமிச்சாங்கல்ல, உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மர பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. ஏன்டா இந்த பதட்டம்லாம் எதுக்கு? எதிர்பார்ப்பு நிறைஞ்சிச்சு, இப்படிதான் வாங்கணும்னு வரையறுத்துக்கினேன். உன்ன வரையறுக்கணுமா இன்னொருத்தர் வரையறுக்கணுமா? என்ன பண்ணீங்க? இன்னொருத்தரை வரையறுத்துட்டு வாழ்ந்துக்கிறீங்க, அதனால உங்களுக்கு பதட்டம் வரும். யாரையும் வரையறுக்காதவனுக்கு பதட்டம்னு ஒன்று கிடையாது. ஏன் என்னை பற்றி யார் வேணா என்ன வேணா சொல்லுவான் அப்படின்னு புரிஞ்சிச்சேன். நான் பதட்டம் வரான், ஐயோ அவன் என்ன சொல்றானோ இவன் என்ன சொல்றானோ, நம்ம ஒன்று மட்டும் போய் பண்ண மதத்தை சொன்னால் பிரச்சனை பண்ணுவானு. ஏன் முட்டாள் கூட்டம் இருக்குது. அதனால் எந்த மதமும் சரியில்லைடானா அவன் வருவான். எவனை கேட்பான், டே எந்த மதமும் சரியில்லைடா தெவிட எவனை கேட்பான். அவனே சொல்கிற மாதிரி ஆகிடும், நான் தான் சரி. இப்போ ஒரு உத்தியை கையால் இப்போ பதட்டம் நல்லது இல்லை, நல்லது. பதட்டம் சம்டைம்ஸ் நல்லது. எதனால்? இன்னும் மேலும் வளர்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும், விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. ரத்தம் வரத்து ஒரு இயல்பான விஷயந்தான், ஆக்சிடென்ட் ஒரு இயல்பான விஷயந்தான், ஆண் பெண் ஈர்ப்புன்றது ஒரு இயல்பான விஷயந்தான். ஏதோ நம்மளோட அவள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துக்கிறான். பிடிக்கலாம் சொல்லி, அம்மா எனக்கு பிடிக்கல, நீ அந்த ஆளை கூட வாழ்ந்துக்குமா நல்லா இரு சொல்லிட்டு போயினே இரு. என்ன நீ ஏன் சாவுவ? அவள் சந்தோஷமாக இருந்தானே நீ சாவுற, நான் நீ எப்பேற்பட்டவன்? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இல்லைன்னா சாவுறதுக்கு என்ன இருக்குது? சந்தோஷமாக சேர்த்து வச்சுட்டு வந்துட வேண்டியது தானே. அந்த மாதிரி பெண்ணுக்கு புத்தியா இப்படி சொல்கிறான். இவர் போய் லவ் பண்ணும்போது இவர் சாராய்கள் உட்காந்து எச்சு துப்பினுக்கிறாரு. அப்பா அந்த பொண்ணுக்கு கஷ்டமாக இருக்காதா? அப்போ நான் குடிச்சிட்டு ஊரில் சுற்றிங்கிறான் போது அந்த பொண்ணு கஷ்டமாக இருக்காதா? அந்த மாதிரி இன்னொருத்தர் வரையிருக்கும் போது தான் இங்கே பதட்டம்னா அதிகமாகிடுது. பதட்டத்தை கையாளுறதுக்கு எல்லாம் அவரவர் சரி, அவரவருக்கு சரி, அவருக்கு தெரிஞ்சபடி தான் அவர்
அதனால் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ எனக்கு தெரிஞ்சபடி தான் நான் என்ன பண்ண முடியும். நீ வேதத்தெல்லாம் சொல்லி உதாரணங்களாக சொல்லி பேச மாட்டேன்றேன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஃபுல்லாக புக்கும் எப்படி தான் இருக்குது, மேக்ஸிமம் புக்கு எப்படி தான் இருக்குது. வேதத்தில் பிட் வச்சா நல்லா இருக்குது. வேதத்தில் சில வரிங்கள்லாம் பிட் வச்சோன்னு வச்சுங்க செம்மையாக இருக்கும். நான் சில வேதங்கள்லாம் சொன்ன வச்சு செக்ஸ் புக்கு படிக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அவங்க கிட்டலாம் கேட்டுருக்குறாங்க, ஐயா நீங்கள் ஆவியாகி வருவீங்களா வீட்டுக்கு? எனக்கு பதட்டமாயிடும். பதட்டத்தை கையாளனா என்ன செய்யணும்? புரியல. இவ்வளோ நேரம் பேசி உங்களுக்கு புரியலையா? என்ன செய்யணும் பதட்டத்தை கையாளனா? ஒன்று செஞ்சு பார்க்கணும், இல்லை செய்யவே. 2 சந்தர்ப்பம் தான். அதர்வைஸ் பதத்தெல்லாம் கையாள முடியாது, வரதான் செய்யும். எப்போ இருந்தாலும் ஒரு இப்போ நான் இவ்வளோ பேசிக்கிறேன்ல, திடீர்னு கீழே ஒரு 4 பேர் போலீஸ்காரங்க வந்துட்டுக்கிறாங்கன்னா என்ன ஆகும்? என்னடா லைவ் பேசணும் போதே வந்துட்டுக்கிறாங்களே என்ன? இல்லை 4 போலீஸ்காரங்க நான் வர வச்சுக்கிறேன் ஃபோன் பண்ணி வாங்கன்ட்டு, அப்போ என்ன ஆகும்? ஏன் போலீஸ் ஒன்று தானே. என் ஃப்ரெண்டுங்க இப்போ வந்து ஐயோ ஐயா போலீஸ் வந்துட்டாங்க, நீங்கள் பதட்டமாக இருப்பீங்க, நான் எப்படி இருப்பேன்? எதனால? அப்பா அப்படின்னா கடவுள் படைத்த உலகம் இது, உங்களுக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் செஞ்சதே உங்களுக்கு எதிராக வர பார்க்குது, அதை புரிய வைக்க பாருங்கள், அவ்வளோதான். ஆனால் நான் பேசிட்டேன்னா நான் சத்தங்க ஏன் நத்திங்கிறேன்? நான் பேசிட்டேன்னா நான் குற்றம் செய்யலை, நான் சரியாக தான் செஞ்சுன்னுக்கிறேன். கடவுள் எனக்கு தெரியும், நான் உனக்கு சொல்லி கொடுத்துனுக்கிறேன். நான் குற்றவாளி இல்லை. என்னை பற்றி நீ குற்றமாக பார்க்குறேன்னா அது உங்ககிட்ட இருக்கிற தப்பு. நீ குற்றமாகவே பேசின்னு கூட இருக்கலாம், அதுவும் உனக்கு ரைட்ஸ் இருக்குது, தப்பும் இல்லை. என்னை பற்றின எல்லா தப்பும் பேசிக்கலாம். நான் குற்றமற்றவன் நிரூபிக்கிறது தான் சத்சங்கமே. அப்படி என் பக்கம் எதனா குற்றம் இருந்தால் கூட பதட்டம் எதுக்கு? பேசி என்ன பண்ணிக்கலாம். சார் சட்டை பட்டன் போடாமல் இருக்கிறீங்க, ஓகே இந்தாங்க போட்டு விட்ருக்கோம். மேட்ரு இவ்வளோ தான். அந்த நேரத்துக்கு மட்டும் காது கையில் வச்சுங்க, என்ன பண்ணுங்க அப்படிதானே. நான் ஓத்தாவுக்கு பல முறை அர்த்தம் சொல்லிடுறேன். ஒத்தி செய்தல், ஒத்தி செய்தல், ஒத்தி செய்தல். ஓத்தா அப்படின்னா என்ன? இது ஒத்தி செய்தல். ஒத்தி செய்தல் ஆணுக்கும் பெண்ணும் ஏற்படுறதுனால அந்த இடத்துல இந்த வார்த்தையை போய் போட்டு நான் உன்னை ஓக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா? ஒத்தி செய்கிறேன்னு அர்த்தம். ஆணும் பெண்ணும் ஒத்தி செய்து அது பேர் என்ன? மற்ற வயசு புணர்தலுக்கும் ஒத்தி செய்வதுக்கும் வேறு. புணர்தல் கூட உண்மையிலே புணர்ந்தால் அது பேர் புணர்தல். புணர்ந்தாங்களா, ஒத்திசைவு கொண்டாங்களா? நிறைய பேர் கிடையாது. சும்மா பிசிக்கலாக ஏதோ வச்சுன்னு விளையாண்டுருந்தாங்க. ஒரு டாய் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. என்ன செய்யலை 2 பேரும்? தாம்பத்தியத்தை கூட அவங்க சரியா செய்யலை. அதனாலே நிறைய பெண்களுக்கு தாம்பத்தியம்னா வந்து ஃபஸ்ட் நைட்டு போகிறது எப்படின்னே தெரியாது. ஏன்னா உச்சா வரும், அனைத்தையும் கஷ்டமாக இருக்கும், ஒரு பதட்டம் வந்துடும். அவள் முதல்வருக்கே ஒத்துக்க மாட்டா. டாக்டர் வரைக்கும் போய் சைக்காலஜிக்கு போயிட்டு அதுக்கு போய் இதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் வர போயிருக்கோம். புரியுதாண்ணா சொல்லிட்டு தற்கொலை கூட முயற்சி செஞ்சுடுவா. ஆனால் என்ன செய்ய மாட்டாவா? அவளை என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தானுங்க? தப்பு போது இந்த பொண்ணு அவன் கடகன்னு கூட இந்த அப்பா கிட்ட சொல்லிடுது. பேட் டச்சாக பண்ணுறாம்மா இருந்தாலே அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்த. எனக்கு டீச்சர் குழந்தைலேருந்து சொல்லி கொடுத்தாங்க, இங்கே தொட்டா அங்கே தொட்டா பேட் டச்சுன்னாங்க. என்ன பண்ணுறான் என்ன உள்ள எடுத்து போய் ஒரே பேட் டச் பண்ணுறான். இப்போ அப்பாவுக்கு பதட்டம் ஆயிடும். ஐயோ ஐயோ, அப்பாவோ அம்மாவோ இல்லை அண்ணனோ மாமாவோ அத்தையோ என்ன சொல்லி அனுப்புனா? அவனுக்கு முழு ரைட்ஸ் இருக்குதுடி, அவன் பேட் டச் தான் பண்ணுவான். என்ன பண்ண அந்த குழந்தைக்கு? அம்மா அந்த அளவுக்கு பெண் குழந்தைகளை வளர்த்துக்கலாங்கிறாங்க. அந்த அளவுக்கு குற்றவாளி ஆக்குறது, குற்ற உணர்வே ஆக்குறது. இங்கே ஒரு நண்பர் சொல்லவே சொன்னார், பேர் சொல்ல நான், ஐயா நான் நைட்டு புணர்ந்துட்டேன்னா காலையில் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரியே இருப்பேன்னு. அந்த அது பய உணர்வோடு இருப்பாங்க. நம்ம ஏதோ தப்பு செய்வோம், கூப்பிடும் போதே தப்பு செய்யலாம் வரையான்னு கூப்பிடுவாங்க. இப்போ தப்பு செய்யலான்னு கூப்பிட்ற வார்த்தை நல்ல வார்த்தையா, வரையான்னு கூப்பிட்ற வார்த்தை நல்ல வார்த்தையா? நாம் என்ன செய்ய முடியும்? இல்லை அசிங்க அசிங்கமாக பேசுகிறாருன்னுவான். அப்போ தப்பு செய்யும்போது என்ன தான் செய்ய போகிறான்? அவன் தப்பாக தான் செய்ய போகிறான். ஏன்? நாலேஜ் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.